சரிங்கம்மா. டேய், அத்தை வந்துட்டாங்க. வாங்க சம்பந்தி வாங்க. எவ்வளவு நேரம் போன் அட்டன் பண்ண மாட்டியா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காதீங்க. குலசாமி கோயிலுக்கு போய் அங்க சாமியை கும்பிட்டு வரலான்னு போனா அங்க நம்ம சாமியாடிக்கு அருள் வந்து அழகர கண்டபடி பேசிருச்சு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து குலசாமி கோயில்ல கால் எடுத்து வைக்கல, அதனாலதான் இவனுக்கு இவ்வளவு கஷ்டம்னு சொல்லிச்சா. மனசே கேட்கலங்க. அழகரு, குலசாமியை தள்ளி வைக்கிறது நம்ம குலத்தையே தள்ளி வைக்கிற மாதிரி. ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்கலாமேடா. சரி, அப்படின்னா கடையை திறந்து வச்சுட்டு நாம எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சாதாரணமா இப்படி எல்லாரும் ஒரே நாள்ல ஒன்னா இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சாமி தான் நம்ம எல்லாரும் இப்படி ஒண்ணு சேர்த்து வச்சு கோயிலுக்கு வர வைக்க போதுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிடு என் தங்கம். நானும் என் மனசுல அதையே தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ கரெக்டா சொல்லிட்ட. அப்புறம் என்ன, இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரி வாங்க, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, கடையை திறந்து வைக்கலாம். ஆமா, ரிப்பன் யார் கட் பண்ணுவா? ஏய், என்ன ரெண்டு பேரும் திரு திரு முழிச்சிட்டு இருக்கீங்க? அழகரோட அப்பா அம்மாவே பண்ணட்டும். என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? இது உன் புருஷன் ஆதி கொடுத்த வாழ்க்கை. அவன் இல்லைனாலும் அவன் இடத்துல இருந்து நீ தான் திறந்து வைக்கணும். என்ன? ஐயோ, நான்லாம் அவ்வளவு பெரிய மனுஷியெல்லாம் இல்ல. பெரியவங்க நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் எப்படி? நீங்க திறந்து வைங்க. இங்க பெரியவங்க சின்னவங்கங்கிறது வயசுல இல்ல, மனசுல தான் இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம எல்லார விடவும் பெரிய மனுஷன் ஆதிதான். அவன் இடத்துல இருந்து நீ திறந்து வைக்கிறது தான் நல்லா இருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவரே இருந்திருந்தா கூட பெரியவங்க உங்களை தான் திறந்து வைக்க சொல்லிருப்பாரு.